விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் முத்துச்சாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, வாழுங்காலத்தில் என்ன கொண்டு போகிறோன்னு எல்லாரும் கேட்பாங்க. ஆனால் வாழுங்காலகட்டங்களில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக அல்லது சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கணும் தான் நிறைய பேர் விரும்புவாங்க. அப்போ எல்லாரும் விரும்பலாம். அந்த விரும்புறதுக்கேற்ப எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அவரவருடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் ஜென்ம ராசியிலும் அடிப்படையில் தான் இவங்களுக்கு அந்த விஷயங்கள் அப்புறம் கிடைக்கும். அதன்படி கன்னிராசி என்பதே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் அனைத்துமே புதனுடைய அனுகிரகத்தினால் தான் கிடைக்கும். என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க மிகப்பெரிய புத்திசாலிகள், புத்தி கூர்மை மிக்கவர்கள், கணித வல்லமை மிக்கவர்கள், சிறந்த கல்வி, நல்ல கல்வி படிக்கிறதுக்கு ஆற்றல் மிக்கவர்கள், விவசாயத்தின் நுணுக்கங்களை அறிந்தவர்கள். அதாவது பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் எந்த பயிரிட வேண்டும், அந்த பயிர் மூலமாக நமக்கு என்ன லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுட்பமான அறிவு படைத்தவர்கள் இந்த கன்னிராசிக்காரங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நகைச்சுவையாகவே பேசி காரியத்தை சாதிக்கிறவங்க, விகடமான பேச்சுன்னு சொல்லுவோம். அந்த பேச்சு, அறிவு, ஆற்றல், புத்தி கூர்மை, இவைகளுக்கெல்லாம் மொத்த பிறப்பிடமே இவங்க தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இந்த பங்குச்சந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி, ஷேர் மார்க்கெட்டில் சம்மந்தப்பட்ட விஷயம் சரி, புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, இவங்களை மிஞ்சி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாகவும் அழகாகவும் காய் நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றவர்கள் இவங்க. பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சுய தொழில் செய்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. அதுலேயும் குறித்து பற்றி பார்த்திங்கன்னா இந்த அடிமை ஆட்களை வைத்து வேலை வாங்குதல், இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் வருது. சுய தொழில் செய்கிறதுக்கும் அடிமையாக சொல்கிறேன்னா அடிமையாக வேலை பார்க்க மாட்டாங்க, ஆனால் ஆட்களை வரவழைச்சு அவர்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு இவர்கிட்ட அந்த வல்லமை இருக்கும். அதே மாதிரி இந்த கன்னிராசிக்காரங்க அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்லது தேவையில்லாத வில்லங்க வியாக்கியானங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் போய் அடிக்கடி மாட்டிக்கிறாங்க. இந்த கன்னிராசி நண்பர்கள்ட்ட வெற்றி ஒன்று தான் குறிக்கோளாக, எந்த விஷயத்தையும் தோக்கக்கூடாதுன்னு வெற்றி கிடைக்கணுங்கிறக்காகவே போராடுவாங்க. சரி, இது எல்லாம் உங்களுடைய குணாதிசயமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இதை நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் ராசிநாதன் ஆகிய புத பகவான்கிட்ட தான் இருக்குது. அப்போது உங்களுடைய ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் புதன் 1, 4, 7, 10 அப்படிங்கிற சுகஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் 5, 9 சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதோட இந்த மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் அப்படின்னு ஜோதிடத்தில் விதி. அந்த கணப்படி பார்க்குறப்ப 6, 8, 12 சொல்லக்கூடிய துர்ஸ்தானங்களிலே அவர் அமர்ந்திருந்தாலுமே நல்ல பலன்கள் கிடைப்பார். அப்போ கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தன்னுடைய புத்தி கூர்மையினால் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு யோகம் உண்டு. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்கு மிகப்பெரிய பகை கிரகம்னு சொல்லக்கூடிய விஷயம் செவ்வாய் பகவான் தான். இந்த செவ்வாய் மட்டும் உங்கள் ஜாதகத்தில் மறைந்து அமர்ந்திருந்தால் யோகம் உண்டு. அதாவது கிட்ட வேண்டிய பார்வை, செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய பிரச்சனைக்குரியவர். அந்த கிரகம் உங்களை பார்க்காம இருந்தால் நல்ல யோகம் உண்டு. அப்படி பார்த்துட்டால் தேவையில்லாத கடன், வில்லங்க வியாக்கியானங்கள், உறவுக்குள்ள சண்டை ஏற்படுறது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படுறது, இது எல்லாம் நடக்கும். சரி, இதெல்லாம் நிரந்தரமா அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்கள் ஜாதகத்திலேயே அந்த மாதிரி அந்த செவ்வாய் பவனுடைய பார்வையோ அல்லது செவ்வாய் பவன் ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துலேயே அமர்ந்திருந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தாலும் கோச்சார ரீதியாக அனுகூலம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த கோச்சார ரீதியாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கிறப்ப அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வெளியே நிம்மதியான யோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த காலகட்டங்களில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல லாபங்கள் உண்டு. இப்போ இதில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. முதல்ல உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கட்டிடத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவாங்க. விவசாயம், தரகு வேலை செய்கிறது, மோசமாக புரோக்கரேஜ் சொன்னால் புரோக்கரேஜ், கமிஷன் ஏஜென்சி பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அலைச்சலான வேலைகள் என்னென்ன இருக்கோ, டிரைவிங் சம்மந்தப்பட்டது இல்லை ரெப்பு சம்மந்தப்பட்டது, அலைச்சலான வேலைகள், பெரிய பெரிய சுழலும் எந்திரங்கள்னு சொல்லுவாங்க, அது சம்மந்தப்பட்ட வேலைகள், இது எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னா இந்த உத்திர நட்சத்திரத்துக்காரங்கிட்ட தான் இந்த விஷயங்கள் பூரா இருக்குது. அடுத்து அஸ்த நட்சத்திரம் ரொம்ப முக்கியமான நட்சத்திரம். ஏன்னா தெய்வீக நட்சத்திரத்தில் இந்த அஸ்த நட்சத்திரம் உண்டு. இந்த அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நண்பர்கள் மற்றும் பெண்கள்
அதே மாதிரி தொழிலாளர்கள் இவர்களால் தான் இவங்க வந்து பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை அடையிறதுக்கான வாய்ப்பு இந்த அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உண்டு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்வி, கேள்வி ஞானம், பிறரை எளிதில் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இதெல்லாம் இவங்ககிட்ட நிச்சயமாக உண்டு. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் முன்னேறி வரக்கூடிய ஒரு அருமையான நட்சத்திரம்னா இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்காரங்க தான். ஏன்னா இவங்ககிட்ட நிர்வாகத்திறமை நிறைய இருக்குது. அதே மாதிரி யாரை எப்படி வேலை வாங்கணுங்கிறக்கூடிய ஒரு அனுசரணை இவங்ககிட்ட நிச்சயமாக உண்டு. சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த சில குடும்பத்தில் வந்து துர்மரணம் ஏற்பட்டிருக்கும், அல்லது வந்து பெண் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் அமைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் நீங்கள் சரியான முறையில் நிவர்த்தி பண்ணிங்கன்னா நல்ல யோகங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகள்லேயே தானிய பயிர்கள் இருக்குல்ல, அந்த பயிர் வகைகளை வந்து பயிரிடக்கூடிய வாய்ப்பு பெற்றவங்க, அதேமாதிரி கடன் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி டாக்டரேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதையும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய வல்லமை, இது எல்லாமே இந்த சித்திரை நட்சத்திரத்துக்காரங்கள்ட்ட நிறையா இருக்குது. இது எல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தினா அது ஒரு யோகம் உண்டு. பொதுவாக கன்னிராசியை பொறுத்தளவுக்கு மிக அருமையான ராசி. ஏன்னா காலத்துக்கு 6ஆம் ராசின்னு சொல்லுவோம். கருணை, அன்பு, அடிப்படை, யோக பலங்கள் இது எல்லாம் அந்த ராசியில் நிறைய இருக்குது. அதனால் அப்பேற்பட்ட பலம் பொருந்திய ராசிக்காரர்கள் யோகமான ராசிக்காரர்கள். பொதுவாக இந்த நேரங்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பார்வை கூட உங்கள் மேலே படுறதுனால எல்லா விதமான பலன்களையும் இந்த காலகட்டங்களில் பயன்படுத்திக்கங்க. யோகமும் லாபமும் கிடைச்சி நல்ல பலன்கள் நிறைய கிடைப்பதற்கு இனிய நல்வாழ்த்துக்கள்.